வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். நேற்று காணொலி வாயிலாக ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா உறுதியளித்துள்ளார். இன்று மக்களவை சபாநாயகரான மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் மகாராணா பிரதாப்பின் வாழ்க்கை என்பது அசைக்க முடியாத சுயமரியாதை, தன்மானம், சுதந்திரம் மற்றும் தேசபக்தி ஆகியவற்றின் அழியாத காவியம் என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் லோக் நிவாசில் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.